ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வீட்டில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு வீட்டையே சுத்தம் செய்யலாம். எப்பவும் கிச்சனு சுத்தமாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். அதே நேரத்தில் எல்லா நாளும் கெமிக்கலும் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ண போகிறேன். இதை நம்ம டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். கெமிக்கல் எல்லாம் நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தயக்கம் இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணும்போது நமக்கு இருக்காது. ஒரு மல்டி பர்பஸ் சொல்யூஷன்ஸ் சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிற எல்லா இடத்தையும் இதை வச்சு ஈஸியாக சுத்தம் பண்ணலாம். சொல்யூஷனை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது எலுமிச்சம்பழ தோல். இதை கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிழிஞ்சு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளோட மெயின் சொல்யூஷன் ரெடி ஆயிருச்சு. நம்ம சுத்தம் பண்ண போகிற இடத்துக்கு ஏற்ப இந்த சொல்யூஷன் கூட சில பொருட்களை ஆட் பண்ணணும். இப்போ கிச்சனில் இருக்க கவுண்டர் டாப்பு, டைனிங் டேபிள்லாம் துடைக்க போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். இப்போ இந்த லிக்யூடை நான் யூஸ் பண்ணி டைனிங் டேபிளில் தொடச்சி காட்டுறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்தோன்னே இந்த டைனிங் டேபிள் எப்படி சுத்தமாக இருக்குன்னு பாருங்களேன். தண்ணி வச்சு தொடச்சாலும் அந்த இடம் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத கிருமியெல்லாம் இந்த எலுமிச்சம்பழ சாறை யூஸ் பண்ணி நம்ம துடைக்கும் போது போயிருச்சு அப்படின்னு நாம் ஒரு மன திருப்தியில் இருக்கலாம். லிக்யூடை எல்லா எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜோட டோருக்கு மேலே ஊட்டியிருக்கிற எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துடணும். இந்த டோரோட ஹேண்டிலுக்கு ஒரு கவரை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடிக்கடி திறக்கிறதுனால அந்த கைப்பிடி மட்டும் ரொம்ப அழுக்காகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கலாம். இந்த கவரை அமேசானில் வாங்கினேன். 4 கவர் வாங்கினதை 2 ரெஃப்ரிஜிரேட்டருக்கும் 1 ஃப்ரீசருக்கு 1 அவனில் போட்டு வச்சுருக்கேன். கவர் இப்போ எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்களேன். இந்த கவர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம துவைச்சிட்டு மறுபடியும் இந்த கவரை யூஸ் பண்ணிக்கலாம். குடிக்கும்போது என்னதான் நம்ம கையை தொடச்சிட்டு இந்த ஃப்ரிட்ஜை திறந்தாலும் இந்த கைப்பிடியெல்லாம் ரொம்ப எண்ணெய் பசை பறிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துடைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருக்க ஃபில்டர் தண்ணி நாங்கள் குடிக்கிறது இல்லை. அதனால் அந்த இடம் உப்பு பறிஞ்ச மாதிரி இருக்கும். அதையும் இந்த லிக்விட் வச்சு துடைக்கும் போது நல்லாவே போயிடும். இப்போ இதே லிக்விடை யூஸ் பண்ணி நான் மிக்சியும் கிரைண்டரையும் துடைக்க போகிறேன். டேரெக்டாக அந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணாமல் ஒரு கிளாத்தில் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுக்க போகிறேன். நான் இதே லிக்விடை யூஸ் பண்ணி இந்த கிச்சனில் இருக்க கபோர்டு எல்லாத்தையும் துடைக்க போகிறேன். டோர் எல்லாத்தையும் நான் ரெகுலராக க்ளீன் பண்ணுவேனா அப்படின்னா இல்லை. மோஸ்ட்லி நான் க்ளீன் பண்ணுறது எப்படின்னா இந்த அடுப்புக்கு மேலே இருக்கிற இந்த 2 டோர் மட்டும் ரொம்ப எண்ணெய் பசை படிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வீக்லி ஒன்ஸ் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி அந்த டோரை மட்டும் க்ளீன் பண்ணுவேன். என்ன தான் நான் ஸ்டூல் போட்டு ஏறினாலும் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க 2 டோரும் எட்டவே எட்டாது. அதனால் நான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைப் பண்ணி எடுத்துருவேன். அடுப்புக்கு மேலே இருக்க அந்த 2 டோரு தான் துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமே தவிர்த்து மற்றபடி எல்லா டோருமே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு துடைச்சாலே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் பசையெல்லாம் போகணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பசை இருக்கிற ஏரியாக்களில் இந்த லிக்விட் கூட கொஞ்சம் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு துடைக்கும் போது அந்த லைட்டாக எண்ணெய் இருக்கிறதெல்லாம் போயிடும். இந்த கிச்சனுக்குள்ளேருந்து சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கிச்சன் ஆர்கனைஸ்டாக இருக்கோ இல்லையோ அது சுத்தமாக இருக்கணும். கிச்சனில் நிறைய பொருள் சேராமல் பார்த்துக்கிட்டாலே அது நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய பொருளை கொண்டு கிச்சனில் வச்சோன்னா அது மேலே டஸ்ட்டு படியும். இப்போ நான் அந்த மாதிரி எதையாவது வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா அதில் தூசி படியுதுன்னு நான் அடிக்கடி அதை தொடச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். கிச்சன் டோரை துடைக்கும் போதே உள்ளே இருக்க ரேக்கையும் தொடச்சி வச்சிட்டோன்னா கிச்சன் ஃபுல்லாமே நீட் ஆயிரும். மோஸ்ட்லி எனக்கு அழுக்காகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் பொடி வைக்கிற இடம் மட்டும்தான் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இந்த பேக்கிங் சோடாவை கொஞ்சம் போட்டு தொடச்சி எடுத்துருவேன். எல்லா செல்ஃப்லையும் முடிஞ்ச வர ஒரு லைனர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா துடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த லைனரை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக தொடச்சி விட்டால் போதும். சம்டைம்ஸு என்ன தான் க்ரிப்பாக அந்த லைனர் இருந்தாலும் அவசரமாக ஏதாவது ஒரு பொருள் எடுக்கும்போது அது வழுகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக டபுள் சைடு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சு அதுக்கு மேலே அந்த லைனரை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வழுகாது. அடுத்து அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க லிக்விட் கூட கொஞ்சம் பேக்கிங் சோடாவையும் பாத்திரம் வளர்க்குற லிக்விடையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு மேலே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மறுபடியும் தொடச்சி எடுக்கணும். அடுப்பு கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் மைக்ரோ அவனையும் டிஷ்வாஷரையும் வெறும் லெமன் லிக்விடை மட்டும் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு அவனெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி துடைக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஐஒய் லிக்விடை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு துடைங்க. வீட்டில் இருக்க எல்லா அப்ளையன்ஸையும் புதுசு போல் வச்சுக்கிறதுக்கு நிறைய மார்க்கெட்டில் லிக்விடெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணி துடைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி துடைக்கும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இந்த கிச்சனில் நான் மோஸ்ட்லி கவனித்து துடைக்க வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினட்டுக்கு கீழே தான். இதை கவனிக்காமல் விட்டேன் அப்படின்னா சிலந்தி வலை ஃபார்ம் ஆயிரும். நம்ம ஹைட்டுக்கு மேலே இருக்கிற அந்த கேபினெட்லாம் கண்டிப்பாக இதை கவனித்து தொடச்சிருவோம். இந்த கீழே இருக்க கேபினெட்லாம் இதை கவனித்து கண்டிப்பாக தொடச்சே ஆகணும். கிச்சனோட சுவரில் கரைப்படையக்கூடாதுன்னு நம்ம பார்த்து பார்த்து குக் பண்ணாலும் நம்ம வீட்டு மிக்சிகிட்ட இருந்தும் குக்கர்கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது.
அந்த மாதிரி கரையெல்லாம் நம்ம வீட்டு சுவரில் டைல்ஸ் ஒட்டி வச்சுருந்தோம்னா தொடச்சா போயிடும். ஆனால் என்னோடய சுவரில் டைல்ஸ் இல்லை, அதனால் அது படிஞ்சிச்சு அப்படின்னா அது படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். நான் பெயிண்ட் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு வால் ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டி வச்சுருக்கேன். அடுப்புக்கு பின்னாடி இருக்க வாலில் இந்த வால் ஸ்டிக்கரை ஒட்டுறது சேஃபு தான். ஸோ முன்னாடியே நான் ஒட்டி வச்சுட்டேன். அந்த இடத்துல ஏதாவது அழுக்கு படிஞ்சிச்சுன்னா லைட்டாக தொடச்சாலே போயிடும். இந்த பக்கம் இருக்க சுவரு நான் ஒட்டவே இல்லை. என்ன ஆச்சுன்னா இது இன்ஸ்டன்ட் பாட்லேருந்து எண்ணெய் தெரிச்சு எண்ணெய் கரை படிஞ்சிருச்சு. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ நான் அதே ஸ்டிக்கரை இங்கே ஒட்ட போகிறேன். இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கரெக்டாக கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ஒரு தடவை தப்பாக ஒட்டிட்டு நம்ம பிரித்தோம் அப்படின்னா அந்த பெயிண்ட்டும் சேர்த்து வந்த மாதிரி ஆயிரும். ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அளந்துட்டு எங்கே ஒட்ட போகிறோம், எவ்வளோ கட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒட்டுங்க. அடுப்பை தொடச்செடுக்கலாம். ஒரு ஸ்க்ரப்பு வச்சு லைட்டாக தொடச்செடுத்தாலே அடுப்பு நீட்டாயிரும். இப்போ எண்ணெய் பசாய் இந்த கருப்பாக படிஞ்சிருக்கிறதெல்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு வேறு லிக்யூடு தான் யூஸ் பண்ணணும். டெய்லி அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணியே தொடச்சிக்கலாம். கேபினெட்டுக்கும் அடுப்புக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அதுக்குள்ளே ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இல்லை சின்ன ஸ்பூனெல்லாம் உள்ளே விழுந்துருச்சுன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் இந்த கேப் கவரை ஒன்று அமேசானில் வாங்கி போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் நாம் ப்ரிப்பேர் பண்ண ஒரே ஒரு லிக்யூடை வச்சு ஃபுல் கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. எல்லா வேலையையும் மொத்தமாக ஒரே நேரத்தில் செய்யாமல் கொஞ்சம் பிரித்து செஞ்சுக்கலாம். ஏன்னா எப்படினாலும் வேலையை செய்ய போகிறது என்னவோ நம்ம தான், செஞ்சதுக்கப்புறம் கை வலிக்கும். ஒரு நாள் கிச்சனை இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி தொடச்சிங்கன்னா அடுத்த நாள் வீட்டை தொடங்க நம்மளை நம்ம தான் பார்க்கணும், நமக்கு நாமே.